வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் பேசுகிறேன். மக்களே, தமிழ்லையும் டைட்டிலும் போய்ட்டு வந்துருங்க. ஆமாங்க, சிறுமலை அந்த வெள்ளிமலைக்கு போகிற வழியில் ஒரு பக்கத்துலேயே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் போய் போய்ட்டுருக்கோம். எதுக்காக அங்கே போய்ட்டுருக்கலாம், இந்த ஒரு அதிசய ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை பார்க்குறக்காக தான் நம்ம அங்கேருந்து ட்ரக் பண்ணி வந்துட்டுருக்கோம். உள்ளே நம்ம அங்கேருந்து வந்தோம். ஒரு வெள்ளி தெரியும் பார்த்திங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த வழியாக போனால் வெள்ளிமலை கோவில். அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா உள்ளே ஒரு சித்தர் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்காக தான் இப்போ உள்ளே வந்துட்டுருக்கோம். வர வழியெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்ணே. கிளைமேட் சூப்பராக இருக்கு மக்களே, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இல்லை, திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போய்ட்டு வரும். செம்மையாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க மக்கள், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் மக்கள் அந்த சித்தரோட ஜீவ சமாதி. இந்த காட்டுக்குள்ளே தான் அந்த கோவிலே இருக்கு மக்களே. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல தான் அந்த அதிசய சுமையும் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறக்காக தான் போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குங்க. விநாயகர்னு நினைக்கிறேன். விநாயகர் தான், குட்டி விநாயகர். அப்படி விநாயகரை பார்த்துட்டு வந்தோம்னா அங்கே உங்கள் கேரளா டைப்பில் ஒரு கோவில் சூப்பராக இருக்குது. அது எப்படி போகும் இங்கே பார்த்துங்க, எவ்வளோ ஸ்லோ பார்க்கில் போகுங்க. நான் மியூசிக்கே ஆள் மக்களே, எல்லாமே இயற்கை சவுண்டு தான். கேட்குதா உங்களுக்கு? அது குரங்கு தான் மக்களே கத்திட்டு இருக்கு. இந்த சிறுமலையில் வந்து பைசன் கூட இருக்கு மக்களே. அதாவது சொல்லுவாங்க காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டு மாடை கூட நம்ம திக் ஃபாரஸ்ட்குள்ளே போய் பார்த்தா பார்க்கலாம். நம்ம அந்த சைடு போகணும். அந்த கோவில், அந்த கோவிலோட அமைப்பே வந்து கேரளா டைப்பில் தான் இருக்கும். இந்த கேரளா சைட்லாம் கோவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கோவில். இதே மாதிரி சிறுமலையில் எல்லா வீடியோ ஒரு மக்களை நம்ம எங்கெங்கெல்லாம் சுற்றுலா இருக்குது, எங்கெல்லாம் சுற்றி பார்க்க இருக்கும், அந்த எல்லாமே தனித்தனி பிளாக் சொல்கிறோம். நான் போகும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றும் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் மக்கள் அந்த சித்தரோட அந்த கோவில், சித்தர் கோவில். இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆள் அந்த மரத்தை கட்டிப்பிடிச்சோம் தான் கட்டிப்பிடிக்க முடியும். அந்தளவுக்கு பெருசு. இங்கே ஒரு மரம் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம கடந்து வந்த பாதை மட்டும் பாருங்கள். பாருங்கள், மரத்தோட வேர்லாம் அப்படியே வெளியே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே பாருங்க, இந்த மரத்தெல்லாம் பார்ப்போம். இங்கே சின்ன சின்ன கோவிலாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த மரத்தை போவோம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் மக்கள், கேரளா ஸ்டைலில் ஒரு கோவில் இருக்குது, சின்ன கோவில். அதை பார்த்துட்டு அடுத்து அப்படியே அந்த சித்தர் கோவில் அப்படியே ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இங்கே ஒரு சிவலிங்கரை பார்த்துங்க, இந்த மரத்து கீழே. அப்படியே சில்லுன்னு இருக்க மக்கள் இந்த கீழே நடக்கும்போது. இது ஒரு முருகன் கோவில் மக்கள், கேரளா டைப்பில் கோவில். நம்ம எனக்கு அவங்க சாமி கும்பிட்டோன்னா நம்ம போய் இப்போ கிட்ட போய் பார்ப்போம். இதுதான் அந்த முருகன் கோவில். கோவில் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வாங்க நம்ம அங்கே போவோம். அந்த மரத்துக்குள்ள அந்த சிவன் கோவில் இருக்குது.
குட்டி அழகாக சின்னதாக ஒரு சிவன் கோயில். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குண்ணா. சிவபெருமான் சூப்பராக இருக்காரா இந்த கோயில். அந்த சைடு வாங்க, அங்கிட்ட ஒரு கோவில் இருக்கு பாருங்களேன். இது வந்து ரூஃபிங்கே கிடையாது மக்களே. ஒரு ஏதோ விசேஷம் ஃபங்க்ஷனாக மட்டும் ரூஃபிங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா பில்லர் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. ஓப்பன் டைப்பில், அது திக் ஃபாரஸ்ட்டு. இந்த சைடாக அந்த மழை அதிகமாக மிச்சா தண்ணியில் வரும் பார்த்தீங்களா, அந்த தான் ஓட இதுதான். அப்படியே அடிச்சுட்டு இந்த வழியாக தான் போகும். அந்த அதிசய நீரூற்று வந்து அது பக்கத்தில் அப்படியே அங்கிட்டு போய் அப்படி கீழே போய் போங்களே, அந்த மரத்துக்குள்ள தான் அந்த அதிசய நீரூற்று இருக்குது. சிட்டிங் பிளேஸ் கூட பாருங்கள், இந்த மரத்தையே பண்ணியிருக்காங்க. அழகாக பண்ணிடுங்க. இங்கே வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு ஒரு காஃபி இல்லை டீ அந்த ஏதாவது சமைச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க அந்த சித்தர் கோவில் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த அதிசய சுனநீர் அதை போய் பார்ப்போம். இந்த கிளைமேட்டும் இந்த காற்றுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம் மக்களே. ஏன்னா அந்த மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறோன்னா, எந்த ஒரு நாய்ஸ் பொல்யூஷனும் கிடையாது மக்களே, எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது. நேச்சுரல் எப்படி இருக்குமோ அந்தளவு இருக்கும், சூப்பராக இருக்கும். செம்ம பிளேஸ். மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. இதுதான் மக்களே அந்த சித்தர் கோவில். நம்ம மேலே போய் சித்தர் கோவில் போய் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த அதிசய மரம் அங்கே தான் இருக்குது, அந்த மரத்தை வந்து பார்ப்போம். அதை உங்களுக்கு நான் சுவாரஸ்யமாக இருக்குது, இப்போ காட்டக்கூடாது. கொஞ்சம் நான் உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது மக்களே. இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டு தான். என்னோட வீடியோ எடுக்கிறேன் மொபைலில், அப்படியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஹச்டி கேமராவில் எடுத்த மாதிரி, கேமராவில் எடுத்த மாதிரி இருக்குது. அந்த அது எடிட் பண்ணவே தேவை மக்களுக்கு, எந்த கலருக்கு எந்த எடிட்டிங்குமே தெரியல. அப்படியே நான் வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும் போதும், அந்த மாதிரி சூப்பராக இருக்குது இடம். சரி வாங்க அந்த சித்தர் கோயில் போய் பார்ப்போமா. இந்த மாதிரி மலைகள், இந்த மாதிரி வீடியோலாம் நிறையா பார்க்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க மக்களே. வீடியோ நிறையா வரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் மக்களே அந்த அகஸ்திய ஜீவசமாதி. இங்கே மாடு அதெல்லாம் மேய்க்கிறாங்க மக்களே மேலே. அந்த சைடில் குதிரை கூட இருந்துச்சுன்னா அதே குதிரையெல்லாம் உங்களுக்கு காட்டுறாங்க நிறையா. ரூஃபிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேரளா டைப்பில் தான் இருக்காது அந்த கோவிலோட ப்ளஸ்ஸு. கேரளா சைடெலாம் கோவில் இந்த மாதிரி தான் மக்கள் இருக்கும். இதுதான் அந்த கலியுக அகஸ்தியர் ஜீவசமாதி. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே திக் ஃபாரஸ்ட்குள்ளே உள்ள போகலாம். ஓகே மக்களே, நம்ம சாமி கும்பிட்டு நம்ம அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, உள்ளே போய் அந்த சித்து ஜீவசமாதியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே இந்த வழியே வந்தோம்னா அங்கே ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் நான் சொன்னேன்ல அந்த நீர் விட்டுற அங்கே தான் இருக்குது. அங்கே போய் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. மூங்கில் மரத்தை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கணும். இதுதான் காட்டு மூலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நினைக்கிறேன். இந்த சைடு காட்டு மல்லி அந்த செடி கூட இருக்க மக்களே நிறையா இருக்கும். அவங்களை காட்டுற பாருங்கள். காட்டு மல்லி யாரும் பார்த்துக்கல பார்க்கலாம் தெரியல, அவங்களுக்கு அந்த செடியெலாம் காட்டுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். காட்டு கனகாமரம், காட்டு மல்லி, அது மாதிரி நிறையா செடி இருக்குது அந்த இடத்துலலாம். ஏதோ குரங்கு குருவி ஏதோ ஒன்று தான் மக்களை கற்றுது. இதுதான் மக்களே அந்த அதிசய மரம். ஃபாரஸ்ட்டு அப்பா, இது அந்த நீரூற்றுலேருந்து வர தண்ணி மக்களே. இந்த வழியாக தான் அப்படியே நீர் வந்து அப்படியே உள்ளே வரும். இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா
இதுலேருந்து அந்த நீரோட்ட தண்ணி அப்படியே வருது மரத்துலேருந்து. இந்த மரத்தில் இருந்து அந்த தண்ணியே வருது. இங்கே பாருங்கள், அது மேலே ஓடையிலேருந்து வருதா, அது அந்த சைடுலேருந்து வர நீர். ஆனால் இந்த இடத்துலேருந்தும் அந்த தண்ணி வரும். உங்களுக்கு இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ண முடியல என்னால். அங்கே தண்ணி தேங்கி இருக்கு பாருங்கள், இந்த வழியாக தான் அப்படியே தண்ணி வரும். இந்த வழியாக வெளியே வரும் மக்களே. இங்கே ஒரு சிவபெருமான் இருக்கிறது இல்லையா, அந்த சிவனுக்கு அந்த தண்ணி போகும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு இருங்க, அதையும் காட்டுறேன். இது ஃபுல்லாக அந்த மரம் தான் மக்களே, மரத்தோட வேறு தான் அது. நீர் எப்படி வருதுன்னா, மேலேருந்து தண்ணி தண்ணி அப்படியே வேறு வழியாக அந்த அப்படியே தண்ணி வருது. இந்த சிவபெருமனுக்கு தான் அந்த அபிஷேகம் நடக்கும். இங்கே இருக்கார் பாருங்க சிவபெருமன். இப்போ கொஞ்சம் தண்ணி வரல மக்கள், ஏன்னா மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கலாம், தண்ணி அதிகமாக வரல. இங்கே பாருங்க சிவபெருமன் இருக்கிற பார்த்தீங்களா, இவருக்கு தான் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே போனால் திக் ஃபாரஸ்ட்டு, அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஃபுல்லாக. இதுதான் காட்டு மூங்கில், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பேம்பு, ஃபாரஸ்ட் பேம்பு. செம்மையாக இருக்குது மக்கள். எப்படி பார்த்துக்கணும், இங்கே ஒரு செடி இருக்குது, என்ன செடின்னு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியல. பார்க்க மூங்கில் மாதிரியும் இருக்குது, ஏலக்காய் செடி மாதிரியும் இருக்குது, என்னன்னு தெரிஞ்சல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் இந்த செடி என்னென்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மக்களே, இங்கே இது வெள்ளிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சின்ன கோவில். அப்படி நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வெள்ளிமலைக்கு போகிறோம். அவங்க வந்து டெய்லியும் வந்து அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க. பசிக்குது லைட்டாக, போய் போய் சாப்பிட்டு இந்த வெள்ளிமலை மேலே ஏறது, அது ஒரு விளாக் அவங்களுக்கு நான் போடுறேன். ஓகே மக்களே, நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நீங்கள் அந்த மரம், அந்த சித்தர் பீடம், சித்தர் சமாதி, அந்த கோவில், அப்புறம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அனுப்பிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, நம்ம சிறுமலை சுற்றுலாத்தலத்தில் இன்னொரு பிளேஸில் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணோம். ஓகே மக்களே, பாய். மக்கள் எப்படி பார்த்துக்கணும், இங்கே ஒரு செடி இருக்குது, என்ன செடின்னு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. பார்க்க மூங்கில் மாதிரியும் இருக்குது, ஏலக்காய் செடி மாதிரியும் இருக்குது, என்னன்னு தெரிஞ்சல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் அந்த செடி என்னென்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மக்களே, இங்கே இது வெள்ளிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சின்ன கோவில். அப்படி நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வெள்ளிமலைக்கு போகிறோம். அவங்க வந்து டெய்லியும் வந்து அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க. பசிக்குது லைட்டாக, போய் சாப்பிட்டு அந்த வெள்ளிமலை மேலே ஏறது, அது ஒரு விளாக் அவங்களுக்கு நான் போடுறேன். ஓகே மக்களே, நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நீங்கள் அந்த மரம், அந்த சித்தர் பீடம், சித்தர் சமாதி, அந்த கோவில், அப்புறம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அனுப்பிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நம்ம சிறுமலை சுற்றுலாத்தலத்தில் இன்னொரு பிளேஸில் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணோம். ஓகே மக்களே, பாய்.